Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது CA ஃபைனல் மே 25 சிலபஸோட இண்டேஸ் 2 இன்வென்ட்ரிஸ். ஸோ இன்வென்ட்ரிஸ்ங்கிறது 3 ஃபார்மில் இருக்குது. ஒன்று வந்து ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ். ரா மெட்டீரியல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் எந்த ப்ராசஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது ரா மெட்டீரியல். அதே பாதி ப்ரொடக்ஷன் ஆகி இருக்கிறது வந்து ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் ஃபைனலாக வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்கிறது ஃபினிஷ்டு கூட்ஸ். ஸோ யூஸ்வலாக வந்து ரா மெட்டீரியல் வந்து இண்டேஸ் 2 படி காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவரோ அதுபடி தான் நம்ம வேல்யூ பண்ணுவோம். காஸ்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், கன்வர்ஷன் காஸ்ட் அண்ட் அதர் காஸ்ட் டு பிரிங் த இன்வென்ட்ரி டு ப்ரெசென்ட் லொக்கேஷன். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அதில் வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோம்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன பே பண்ணுறோமோ அது அண்ட் இம்போர்ட் டியூட்டி அண்ட் வாட் எவர் டேக்ஸ் வி பே அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி தான் ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு ஐடிசி எடுப்போம் அப்படின்னா அப்போ அந்த ஜிஎஸ்டி எடுக்கக்கூடாது. ஐடிசி எடுக்க மாட்டோம் அப்படிங்கும்போது மட்டும்தான் ஸோ அந்த நான் ரீஃபண்டபிள் போர்ஷன் ஆஃப் த டேக்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், அந்த ரா மெட்டீரியலை வந்து நம்ம குடோனுக்கு கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஏதாவது நமக்கு ஆஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணணும், வேறு எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே நம்ம ரெடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே காஸ்ட் ப்ரைஸில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கன்வர்ஷன் காஸ்ட், இது வந்து ரா மெட்டீரியல்லேருந்து நம்ம ஒர்க் இன் ப்ரோக்ரஸாக பாதி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கும்போது இன்வால்வ் ஆகிற கன்வர்ஷன் காஸ்ட். ஸோ அது என்னென்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர், ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்கும். ஸோ மெட்டீரியல் லேபர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓவர்ஹெட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து நம்ம குடோனுக்கான ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ரெண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது கான்ஸ்டன்ட் தான். அதே மாதிரி டெப்ரிசியேஷன், மெஷின் நம்ம வந்து ஓட்டினாலும் ஓட்டலினாலும் அந்த தேய்மானம்ங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். அண்ட் இப்போது இந்த மெட்டீரியல் காஸ்ட்டோட பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஸ்டடி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏபிசி லிமிடெட் அப்படிங்கிறவங்க வந்து ஓவர்சீஸ்லேருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன காம்பனண்ட்னு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 1200 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ 5% ட்ரேட் டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க. அது போக செட்டில்மெண்ட் டிஸ்கவுண்ட் 30 டேஸ்க்குள்ளே நம்ம இதுக்கான பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னோம்னா 2% வந்து செட்டில்மெண்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இம்போர்ட் டியூட்டி பே பண்ணியிருக்கோம் ₹60 per யூனிட். அது போக டெலிவரி காஸ்ட் வந்து 5000 ருபீஸ் பே பண்ணணும் காம்போனண்ட்டை வந்து அந்த வேர் ஹவுஸுக்கு கொண்டு போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணுவோம் இன்வென்ட்ரி காஸ்ட்டோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 யூனிட்ஸ், ஒரு யூனிட் ப்ரைஸ் வந்து 1200. ஸோ 1000 × 1200 போட்டிங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் கிடைக்கும். அதுலேருந்து -5% ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டேரெக்டாகவே அந்த 100% காஸ்ட்டுக்கு பதிலாக 5% ரெடியூஸ் பண்ணி 95%ன்னு எடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டோட்டல் காஸ்ட் போட்டு அது வந்து -5% ரேட் டிஸ்கவுண்ட் போட்டு எடுத்துக்கலாம். அது போக நம்ம இம்போர்ட் டியூட்டி வந்து காஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பர் யூனிட் 60, 1000 யூனிட்ஸுக்கு வந்து 60,000. அப்புறம் டெலிவரி காஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இதுதான் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரின்னு நம்ம எடுப்போம். இப்போ செட்டில்மெண்ட் டிஸ்கவுண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒன்லி ட்ரேட் டிஸ்கவுண்ட் இருந்தால் மட்டும் அதை லெஸ் பண்ணிக்கலாம். செட்டில்மெண்ட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது வந்து நம்ம இன்கமாக தான் காமிக்கணும், இன்வென்ட்ரி காஸ்ட்டோட ஆட் பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸோட ஜென்ரல் ஓவர்வியூ அப்ளை சொன்ன மாதிரி தான். இப்போ எவ்வளோ யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன், எவ்வளோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருந்தாலும் ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன், ஃபேக்ட்ரி பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ், ஆர்ஓஐ அசெட்ஸ் நம்ம லீஸுக்கு யூஸ் பண்ணுறோம்ல அது, இதெல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், இதெல்லாமே நம்ம எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ்டாக நடக்கிறது. ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் வந்து எப்படி நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம அலோகேட் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நம்மளோட நார்மல் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தான். இந்த ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் அலோகேஷன் பற்றி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ப்ளூட்டோ லிமிடெட் அப்படிங்கிறவங்க கிட்ட ஒரு பிளான்ட் இருக்குது. அதோட நார்மல் கெப்பாசிட்டி 5 lakh யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா 15 lakhs இன்கர் ஆகுது. அப்போ என்னோட 15 lakhs ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸை நான் வந்து நார்மல் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணணும். நார்மல் கெப்பாசிட்டிங்கிறது என்னால் 5 lakh ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போது 15 lakh டிவைடட் பை 5 lakh போட்டிங்கன்னா பர் யூனிட்டுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் 3 rupees அலோகேட் பண்ணணும். இப்போ ஆக்சுவலாக நான் 5 lakh என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், ஆனால் நான் 3,75,000 யூனிட்ஸ் தான் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேஸ் 2ல் இருக்க மாதிரி. அப்படிங்கும்போது 3,75,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலுமே நமக்கான ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் மாற போகிறதில்ல, அதே 15 lakh rupees இருக்கும். இப்போ 15 lakh பர் யூனிட் காஸ்ட் எடுத்திங்கன்னா 4 rupees பர் யூனிட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு P&L வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம டெபிட் சைடில் வச்சுருப்போம் இல்லையா. இப்போ
இப்போது எக்ஸ்பென்ஸாக மட்டும் காட்டுறேன், அந்த ஓவர் ஹெட்ஸை வந்து நான் எக்ஸ்பென்ஸாக காமிக்கிறேன் அப்படிங்கும்போது நார்மல் கெப்பாசிட்டிக்கு 3 ரூபி எக்ஸ்பென்ஸ்னு காமிச்சிருப்போம். ஆனால் இப்போ 4 ரூபி எக்ஸ்பென்ஸ்னு காமிக்கும்போது நம்ம ப்ராஃபிட் கம்மியாகும். ஆனால் இன்வென்ட்ரியில் நம்ம இதை கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம். இப்போ நார்மல் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணால் 3 ரூபி கேபிட்டலைஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இப்போ 4 ரூபி பர் யூனிட் வருது. இப்போ 10 ரூபி என்னோட இன்வென்ட்ரி காஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் 3 ரூபீஸ் ஆட் பண்ணும்போது 13 ரூபி இன்வென்ட்ரி தான் ஆயிருக்கணும். ஆனால் நீங்கள் கம்மியான ப்ரொடக்ஷன் பண்ணதுனால 4 ரூபீஸ் ஆட் பண்ணி 14 ரூபீஸ் ஆயிடுது ஸ்டாக் அதிகமாகும்போது அப்போ ப்ராஃபிட்டும் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ணாத ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் ப்ராஃபிட்னு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நார்மல் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். இப்போ 3 ரூபீஸ் அப்படிங்கிற வேல்யூக்கு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வேல்யூ பண்ணணும். அப்போ 10 + 3 ரூபி 13 ரூபீஸ்க்கு தான் மினிமம் நம்ம வேல்யூ பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரொடக்ஷன் இருக்கும்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, 7,50,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. 5 லேக் தான் உங்களால் நார்மல் கெப்பாசிட்டி, ஆனால் நீங்கள் 7,50,000 ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்பயும் வந்து 15 lakhs வந்து உங்களோட காஸ்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ். இப்போ 15 lakh டிவைட் பை 7,15 போட்டிங்கன்னா 2 ரூபி தான் ஆக்சுவலாக உங்களோட காஸ்ட்டே இன்கர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 3 ரூபி அப்படின்னு சொல்லி இன்வென்ட்ரியை வேல்யூ பண்ணக்கூடாது. இப்போ 3 ரூபிக்கு வேல்யூ பண்ணிங்கன்னா 7,50,000 இன்ட்டு 3 ரூபீஸ்ன்னு போடும்போது 22,50,000 காஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாகவே ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் 15 லட்சம் தான் இல்லையா? இப்போ 7,50,000 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 ரூபி ரேட்டில் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது 22,50,000 ஆகும். நமக்கு வந்து காஸ்ட்டே இன்கர் ஆகாமல் நம்ம அதை காட்டக்கூடாது. ஸோ அப்போ வந்து ரெடியூஸ்டு காஸ்ட். நீங்கள் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எவ்வளோ ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வருதோ பர் யூனிட் வருதோ அந்த ரேட்டில் நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அலோகேட் பண்ணும்போது 7,50,000 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 15 lakhs மட்டும்தான் நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ₹4ன்னு வருது இல்லையா? 15 lakh டிவைட் பை 3,75,000 போடும்போது 4 rupees. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3,75,000க்கு வந்து ஆக்சுவல் நார்மல் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் அலோகேட் பண்ணணும். நார்மல் கெப்பாசிட்டி 3 ரூபி. ஸோ இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 11,25,000 வந்து இன்வென்ட்ரி காஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க. அது போக உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த 4 ரூபி உங்களுக்கு வந்தது 4 ரூபி இன்கர் ஆயிருக்கு. ஸோ 3,75,000 இன்ட்டு 1 ரூபிங்கிறத வந்து பிஎன்எல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஓகே, இன்னொரு தடவை நம்ம சம்மரி பார்க்கலாம். இப்போது யூஸ்வலாக வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறது நார்மல் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம இன்வென்ட்ரிக்கு அலோகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் கெப்பாசிட்டிங்கிறது என்னால் 5 lakh யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ நான் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். என்னால் நான் ஃபுல் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணாமல் 3,75,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது பர் யூனிட் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இப்போ அதிகமாகிற அந்த காஸ்ட்டை நீங்கள் இன்வென்ட்ரியோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ண மாதிரி காமிக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணாத ஒரு ப்ராஃபிட்டை எப்படி ஏர்ன் பண்ண மாதிரி காட்ட முடியும்? ஸோ அப்படி காட்டக்கூடாது. அதனால் நார்மல் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி நம்ம காமிக்கணும். கம்மியாக நார்மல் கெப்பாசிட்டி விட நீங்கள் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணால் மினிமம் நார்மல் கெப்பாசிட்டி அளவுக்கு அதை காட்டணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸுங்கிறது ஃபுல்லாக நம்ம அலோகேட் ஆகும். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் 3,75,000 யூனிட்ஸ் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் நார்மல் கெப்பாசிட்டி ரேட் வந்து ₹3 ரூபீஸ் அலோகேட் பண்ணும்போது 11,25,000 வந்து உங்களோட இன்வென்ட்ரியோட ஆட் ஆயிரும். அண்ட் பேலன்ஸ் 1 ரூபி 3,50,000க்கு இங்கே 1 ரூபி இருக்குல்ல பேலன்ஸ், அது வந்து உங்களுக்கு பிஎன்எல்க்கு போயிடும். ஸோ ஓவரால் வந்து 15 lakhs வந்து ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸை காமிப்போம். ஆனால் இன்வென்ட்ரியில் அப்சர்வ் ஆகிறது 11,25,000 தான். ஓகே, இதே வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். 15 lakh rupees-ஐ வந்து 7,50,000 யூனிட்ஸுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பர் யூனிட்டுக்கு வந்து ₹2 தான் காஸ்ட் வரும் உங்களுக்கு. ஓகே, அடுத்தது இந்த எக்ஸாம்பிள். இங்கே அதே ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் பற்றின எக்ஸாம்பிள். பிஸ்னஸ் பிளான்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆஃப் 10 lakh rupee ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வரப்போகுது பெர் ஆனம்க்கு. நார்மல் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1 lakh யூனிட்ஸ். சப்ளை டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால 75,000 யூனிட்ஸ் தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. அது போக மற்ற காஸ்ட் வந்து 126 rupees. இப்போ பெர் யூனிட் காஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதர் காஸ்ட் வந்து டோட்டலாக 126 rupees இருக்குது. ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து நார்மல் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 10 lakh டிவைடட் பை 1 lakh போட்டிங்கன்னா பர் யூனிட்டுக்கு வந்து 10 rupees தான் அலோகேட் பண்ணணும். அப்போ 136 rupee யூனிட் காஸ்ட். இப்போ நம்ம இதை எப்படி ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை வந்து நம்ம இன்வென்ட்ரியில் அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் 10 lakhsன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது 75,000 யூனிட்ஸ். 75,000 யூனிட்ஸ் வந்து நார்மல் கெப்பாசிட்டி ரேட்டில் நம்ம அப்சர்வ் பண்ணணும். நார்மல் கெப்பாசிட்டி ரேட் வந்து 1 lakh. அப்போ 10 rupeeன்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் அலோகேட் ஆகணும். 75,000 இன்ட்டு 10 rupeeன்னு போட்டால் 7,50,000 வந்து இன்வென்ட்ரிக்கு அப்சர்வ் ஆகும்.
இப்போ இந்த 10 லேக்கில் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து பிஎன்எல்ல ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே ஓகே அடுத்தது கன்வர்ஷன் காஸ்ட். இப்போ ஏபிசி லிமிடெட் மேனுஃபேக்சர்ஸ் கண்ட்ரோல் யூனிட்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷன் சிஸ்டம். ஈச் கண்ட்ரோல் யூனிட் requires the following. One component X அதோட காஸ்ட் வந்து 1205, one component Y அதோட காஸ்ட் வந்து 800 and other raw materials ஓட காஸ்ட் வந்து 150 rupees. அது போக நம்ம மந்த்லி இன்கர் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் என்னென்னா ஃபேக்ட்ரி ரெண்ட், எனர்ஜி காஸ்ட் அண்ட் செல்லிங் அண்ட் அட்மின் காஸ்ட் இன்கர் பண்ணுறோம். ஈச் யூனிட் டேக்ஸ் 2 hours to assemble. ஒரு யூனிட்டை நம்ம அசம்பிள் பண்ண 2 மணி நேரம் ஆகும். ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து 300 rupees per hour நம்ம இது பண்ணுறோம். இது ரா மெட்டீரியலோட காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் இங்கே நம்ம கிடைக்க போகிறது லேபர் காஸ்ட். ஓகே இது வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ்க்காக நம்ம எடுத்துக்க போகிறோம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன்டு யூனிட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூசிங் ஹவர்லி ரேட். த நார்மல் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் பர் மந்த் இஸ் 1000 hours. இப்போ காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் எடுக்கிறோம். காம்பனண்ட் எக்ஸோட காஸ்ட் 1205 அண்ட் ஒய்யோட காஸ்ட் வந்து 800. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிறோம். அது போக ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து 150 rupees. ஓகே இதுதான் வந்து டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட். அது போக ஒரு யூனிட்டுக்கு 2 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரத்துக்கு 300 rupees பே பண்ணணும். அப்போ ஒரு யூனிட்டுக்கு 600 rupees நம்ம பே பண்ணணும். இது லேபர் காஸ்ட். அது போக இப்போ ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ்க்கு நம்ம வரோம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நமக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் இல்லையா. 16,500 வந்து ஃபிக்ஸட் ரெண்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ இல்லையோ கட்டி தான் ஆகணும். எனர்ஜி காஸ்ட் அப்படிங்கிறது என்ன, இப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் மாதிரி அதுக்கு வந்து 7,500 இன்கர் ஆக போகுது. ஸோ செல்லிங் அண்ட் அட்மின் காஸ்ட் வந்து இதில் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா செல்லிங் காஸ்ட்டுன்னு நம்ம இன்கர் ஆக போகிறது ஃபினிஷ்டு கூட்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம செல் பண்ண போகிறோம். ஃபினிஷ்டு கூட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணுற வரைக்கும் நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆக போகுது அதை தான் வந்து இன்வென்ட்ரியில் கேபிட்டலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வந்து செல்லிங் காஸ்ட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அண்ட் ஃபேக்ட்ரி அண்ட் எனர்ஜி காஸ்ட் இந்த ரெண்டும் வந்து நமக்கு ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஃபேக்ட்ரி ரெண்ட்டும் எனர்ஜி காஸ்ட்டும் உங்களுக்கு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுவோம், நார்மல் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சு தான். இங்கே நார்மல் லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1000 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக 16,500 + 7,500 ஆட் பண்ணால் டோட்டல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் கிடைக்கும். டிவைடட் பை நார்மல் கெப்பாசிட்டி 1000 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா per யூனிட் கிடைக்கும். ஓகேவா. இப்போ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 ஹவரோட காஸ்ட் 1000 ஹவர்ஸில் நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். இதே ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 2 hours ஆகும். ஸோ இன்ட்டு 2 hours போட்டிங்கன்னா ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 48 rupee ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆகுது. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 2803. இதில் வந்து நம்ம அண்டர் அப்சர்ப்ஷன் ஓவர் அப்சர்ப்ஷன்லாம் கிடையாது. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸை நம்ம எப்படி இன்க்ளூட் பண்ணுறோம் இன்வென்ட்ரி காஸ்ட்லங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த சம். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி காஸ்ட்டில் வேறனா எது எடுத்துக்கக்கூடாதுன்னு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட், டைரக்ட் மெட்டீரியலோ லேபரோ இல்லை அதர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோ அப்நார்மலாக நமக்கு லாஸ் இன்கர் ஆகுது, அப்நார்மல் வேஸ்டேஜ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும், அதை எடுத்துக்கவே கூடாது. அண்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட், இப்போ நீங்கள் கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதுதான் வந்து இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணணும். ஸ்டோரேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிறது, எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது அன்லஸ் அந்த ஸ்டோரேஜுங்கிறது அந்த ப்ராசஸோட மெயின் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வைன், விஸ்கி இதெல்லாமே வந்து ரொம்ப ஏஜ்டாக ஆகும்போது ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் மட்டும்தான் அந்த ஸ்டோரேஜுங்கிறது இன்வென்ட்ரியோட ஒரு பார்ட் ஆஃப் காஸ்ட். அதுக்கு மட்டும் நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோம். மற்ற எந்த ஒரு இதுக்குமே ஸ்டோரேஜ் காஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ், அட்மின் ஓவர்ஹெட்ஸ், செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் இதெல்லாமே வந்து இன்வென்ட்ரி காஸ்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அடுத்தது இப்போ ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், டெஃபர்டு கிரெடிட் அப்படிங்கிற டேர்ம்ஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், இஎம்ஐ பேசிஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம அதோட கேஷ் ப்ரைஸ் எலிமெண்ட்டை மட்டும்தான் இன்வென்ட்ரி காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸாக பிஎன்எல்ல தனியாக காமிப்போம். ஓகே, நார்மல் கிரெடிட் டேர்ம்ஸில் அதோட ப்ரைஸ் என்ன, அந்த ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். பேலன்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பிஎன்எல்க்கு போயிடும். இப்போ இங்கே டீலர் பர்ச்சேஸ்டு 1000 கார்ஸ் நம்ம வாங்குறாங்க, 2,80,000 rupee ஒரு கார் ஆன் டெஃபர்டு பேமெண்ட் பேசிஸ். இந்த டோட்டல் காஸ்ட் நான் எப்படி பே பண்ண போகிறேன்னா 25,000 per monthன்னு சொல்லி இஎம்ஐயில் 12 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் நான் பே பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட 31st March அன்றைக்கி 20 கார்ஸ் ஸ்டாக்கில் இருக்குது. இப்போ இன்வென்ட்ரியோட காஸ்ட் என்ன, ஃபினான்ஸ் காஸ்ட் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு எவ்வளோ.
25,000 rupee per month 12 monthஸ்க்கு நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட்டு 12 போட்டிங்கன்னா 3 lakh rupee நான் பே பண்ண போகிறேன் ஒரு காருக்கு. ஆனால் ஆக்சுவலாக ஒரு காரோட ப்ரைஸ் வந்து 2,80,000. அப்போ அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 20,000 தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். இப்போது இவங்க வந்து காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 20 கார்ஸ் வந்து ஸ்டாக்ல இருக்குது. ஓகே, 20 கார்ஸுமே வந்து கேஷ் ப்ரைஸுக்கு தான் நம்ம வேல்யூ பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் சேர்த்த மாட்டோம். ஸோ 20 கார்ஸ் இன்ட்டு 2,80,000 56 lakh வேல்யூ ஆஃப் த ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, அப்போ 1000 காசில் 20 போக மீதி எல்லாமே வந்து கூட்ஸ் சோல்டு. அந்த சோல்டு கூட்ஸோட காஸ்ட் என்னன்னு மட்டும் நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ 980 கார்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,80,000 காஸ்ட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ட்டு 2,80,000, ஸோ 27 crore 44 lakh வந்து அதோட காஸ்ட். இதில் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் எவ்வளோ, இந்த 1000 கார்ஸுக்கும் சேர்த்து ஒரு காருக்கு 20,000 இன்ட்ரெஸ்ட்னா 1000 கார்ஸுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 crores வந்து இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட். இது வந்து P&Lக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் இது இதை ஆட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். Venus Trading Company purchases cars from several countries and sell them to Asian countries. During the current year, company has incurred the following expense. இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் ஆன் பர்ச்சேஸ். ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட்லேருந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? லெஸ் பண்ணிக்கலாம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் லெஸ் பண்ணுவோம். ஸோ இட் வில் பி இன்க்ளூடட். ஹேண்ட்லிங் காஸ்ட் ரிலேட்டட் டு இம்போர்ட். இம்போர்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு இன்கர் ஆகிற காஸ்ட், ரா மெட்டீரியலை நம்ம இடத்துக்கு கொண்டு வரக்கு முன்னாடி இன்கர் ஆகிறது. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சேலரி ஆஃப் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட். அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் சேலரிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். ஸோ அதை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை சேர்த்திக்க மாட்டோம். சேல்ஸ் கமிஷன் பெய்டு டு சேல்ஸ் ஏஜென்ட். நம்ம கூட்ஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இன்கர் ஆகிற செல்லிங் காஸ்ட், ஸ்டோரேஜ் காஸ்ட், இது எதுவுமே நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது தான் சேல்ஸ் கமிஷன் பே பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். சேல்ஸுக்கு அப்புறம் கொடுக்குற வாரண்டி காஸ்ட் அதையும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இம்போர்ட் டியூட்டி வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் நார்மல் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து எடுத்துக்குவோம். ஃப்ரைட் எடுத்துக்குவோம். அண்ட் இன்சூரன்ஸ் ஆன் பர்ச்சேசஸ், பர்ச்சேஸுக்கு பே பண்ணுற இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். அது போக ஒரே ஒரு கமிஷன் தான் எடுப்போம். ப்ரோக்கரேஜ் கமிஷன் பெய்டு டு இன்டெண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த இன்டெண்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கான ஏஜென்ட்ஸை வந்து சோர்ஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கானது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, மீதி எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். இதில் எது எது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலரி பெய்ட் டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், செல்லிங் கமிஷன் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ் வாரண்டி, இந்த மூணுமே எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு யூனிட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது கூட சில ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் வருது, அதை நம்ம தனியாக பிரித்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, இப்போ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா அதோட காஸ்ட் என்னவோ அந்த காஸ்ட்டுக்கு நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிடுவோம். அப்படி பண்ண முடியாது அப்படிங்கும்போது சேல்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட் காஸ்ட்டை அலோகேட் பண்ணணும் இன்வென்ட்ரிக்கு. ஓகே, இப்போ ஒரு கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏபி அப்படின்னு சொல்லி 2 ப்ராடக்ட் எமர்ஜ் ஆகுது. இந்த ரெண்டுக்குமே வந்து காமன் காஸ்ட் எவ்வளோ டோட்டலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதில் இந்த 2 கூட்ஸுக்கு நீங்கள் எப்படி அலோகேட் பண்ணுவீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ, வால்யூம் கிடையாது வேல்யூ. ஏன்னா நீங்கள் ஏபி அப்படிங்கிறது ரெண்டையுமே வேறு வேறு ப்ரைஸுக்கு நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ என்ன ப்ரைஸுக்கு விற்கிறீங்களோ இன்டூ டோட்டல் வால்யூம் ப்ரொடியூஸ்ட் போட்டு சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ வருதோ அந்த பேசிஸில் ஜாயிண்ட் ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து அலோகேட் பண்ணணும். இது போக பை ப்ராடக்ட்னு ஒன்று வருது. பை ப்ராடக்ட் வந்து இம்மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக அதை விற்றுருவோம். இப்போ சேல்ஸ் வேஸ்ட் எமர்ஜ் ஆகுது, வேஸ்ட்டை வந்து நம்ம விற்கிறோம். அந்த வேஸ்ட் வந்து நமக்கு என்ன காசு வரும், சும்மா கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ அதோட என்ஆர்வி எவ்வளோ சேல்ஸ் ப்ரைஸ்க்கு நம்ம விற்றோமோ அதை வந்து டோட்டல் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஷன். இல்லை அந்த பை ப்ராடக்ட்டுமே மெட்டீரியல் அப்படின்னா இதை ஜாயிண்ட் ப்ராடக்டாக ட்ரீட் பண்ணி அந்த காஸ்ட் அலோகேட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட், இது வந்து அந்த பை ப்ராடக்ட் பற்றின ஒரு சம். இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆஃப் மார்ஸ் லிமிடெட் 1 பை ப்ராடக்ட் பிபி அப்படின்னு ஒரு பை ப்ராடக்ட்டும் 2 மெயின் ப்ராடக்ட் MP1 அண்ட் MP2 வருது. அது போக ஸ்கிராப் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இது எல்லாத்தோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல், வேஜஸ், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட், வேரியபிள் ஓவர்ஹெட் இவ்வளோ இருக்குது. அண்ட் MP1 அண்ட் 2 இதோட க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஓகே, அண்ட் பை ப்ராடக்ட் 2000 யூனிட்ஸ் இருக்குது. இந்த MP1 அண்ட் 2 இந்த மெயின் ப்ராடக்ட் ரெண்டோட சேல்ஸ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 60 and 50 அண்ட் பை ப்ராடக்ட் வந்து 20 ரூபீஸ்க்கு விற்கலாம். There is a profit of 5,000 on sale of byproduct after incurring separate processing charges of 8,000 and packing charges 2,000. 5,000 was realized from sale of scrap. Closing stock oda value என்ன MP1 and MP2. So
ஒரு பை ப்ராடக்ட் எமர்ஜ் ஆகுது, அதுக்கான என்ஆர்வி நமக்கு தெரியும், நம்ம சேல் பண்ணுற வேல்யூ எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், பை ப்ராடக்ட்டை விற்கும்போது நமக்கு என்ன சேல் வேல்யூ கிடைக்குதோ அதை வந்து டோட்டல் காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். ஓகே, இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தால் இந்த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். என்ஆர்வி என்னவோ அதை எடுத்து நம்ம மெயின் ப்ராடக்ட்டோட காஸ்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே டோட்டலாக வந்து எவ்வளோ யூனிட்டுக்கு நம்ம விற்கிறோன்னு பார்க்குறோம். 2000 யூனிட்ஸ் இருந்துச்சு. பை ப்ராடக்ட் வந்து நம்ம செல் பண்ண போகிறது 20 ருபீஸ்க்கு. 2000 × 20 40,000 ருபீஸ். ஸோ இதை செல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆகுதுன்னா, ப்ராசஸிங் சார்ஜ் 8,000, பேக்கிங் சார்ஜ் 2,000. ஸோ நெட்டாக வந்து 30,000 தான் எனக்கு நெட் ரியலைசபிள் வேல்யூ. சேல் வேல்யூ அப்படியே எடுத்துக்கூடாது. அந்த சேல் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ காஸ்ட் இன்கர் ஆச்சு அதெல்லாம் காஸ்ட்டெல்லாம் லெஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் வந்து உங்களுக்கு என்ஆர்வி. ஸோ இது 30,000 எனக்கு இன்கம் கிடச்சிருக்கு இந்த பை ப்ராடக்ட் சேல் பண்ணதில். நெக்ஸ்ட் இந்த டோட்டலான காஸ்ட் என்ன, இந்த MP1, 2 இந்த ரெண்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கான டோட்டல் காஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. 14,500 யூனிட்ஸ் ரா மெட்டீரியல் இருக்குது. 1,50,000. ஓகே, 1,50,000 ரா மெட்டீரியல், வேஜஸ் 90, 65 and 50 இதெல்லாம் சேர்த்துனா உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். இந்த டோட்டல் காஸ்ட்டில் இந்த என்ஆர்வி ஆஃப் பை ப்ராடக்ட்டை லெஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு இல்லையா, சேல் ஆஃப் பை ப்ராடக்ட்டில். இது வந்து சேல் வேல்யூ, என்ஆர்வி ஆஃப் த ப்ராடக்ட் வந்து 30,000. இதை விற்று எனக்கு ப்ராஃபிட் 5,000 கிடச்சிருக்கு அப்படின்னா 30,000 + 5,000 35,000 வந்து எனக்கு டோட்டலாக அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 35,000 நம்ம லெஸ் பண்ணி $35,000 டோட்டல் காஸ்ட்லேருந்து லெஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதுதான் வந்து டோட்டல் காஸ்ட். எதுக்கான டோட்டல் காஸ்ட்னா MP1, MP2 ரெண்டு ஜாயின்ட் ப்ராடக்ட்டையும் தயாரிக்கிறதுக்குங்கிறான டோட்டல் காஸ்ட். இப்போ இந்த காஸ்ட்டை நீங்கள் எப்படி அலோகேட் பண்ணுவீங்கன்னா பேஸ்ட் ஆன் சேல்ஸ் வேல்யூ. MP1 இப்போ 5,000 யூனிட்ஸ் உங்ககிட்ட ஸ்டாக்கில் இருக்குது அண்ட் MP2 வந்து 4,000 யூனிட்ஸ் ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இதோட செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க 60 and 50 சொல்லி. ஸோ இங்கே 5,000 யூனிட்ஸ் எங்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது அண்ட் 4,000 அதோட செல்லிங் ப்ரைஸ் போட்டிங்கன்னா சேல் வேல்யூ கிடைக்கும். இந்த சேல் வேல்யூ பேசிஸில் இந்த டோட்டல் காஸ்ட்டான 3,20,000 நம்ம அப்போர்ஷன் பண்ணணும். ஸோ 3:2 ரேஷியோவில் அப்போர்ஷன் பண்ணோம்னா 1,92,000 and 1,28,000 ஃபார் MP1 and 2. ஓகே, இது வந்து டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அவுட்புட்ஸ் போட்டிங்கன்னா 5,000 யூனிட்ஸ் போட்டால் பர் யூனிட் காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர் யூனிட் காஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டாக் வேல்யூ பண்ணுவோம். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக்கில் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னா 250 யூனிட்ஸ் அண்ட் 100 யூனிட்ஸ் இருக்குது க்ளோசிங் ஸ்டாக். ஸோ 250 யூனிட்ஸ் இன்ட்டு 38.4 அண்ட் 100 யூனிட்ஸ் இன்ட்டு 32 rupees. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, இந்த சம்மில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு பை ப்ராடக்ட் எமர்ஜ் ஆகுது அப்படின்னா அந்த பை ப்ராடக்ட்டை நம்ம விற்கும்போது நம்மளுக்கு என்ன என்ஆர்வி கிடைக்குமோ அந்த என்ஆர்வி அந்த இன்கம்மை நம்ம டோட்டல் காஸ்ட்லேருந்து லெஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அந்த நெட் காஸ்ட்டுங்கிறது தான் அந்த ரெண்டு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கான காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட் எப்படி அலோகேட் பண்ணுவோம் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இன்டூ சேல் வேல்யூ. ஓகே, சேல் வேல்யூ பேசிஸில் நம்ம காஸ்ட் அலோகேட் பண்ணுவோம் ரெண்டு கூட்ஸ்க்கும். ஸோ அலோகேட் பண்ணி பர் யூனிட் காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பர் யூனிட் காஸ்ட்டு கண்டுபிடிச்சி அந்த பேசிஸில் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். அண்ட் காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிலவெண்ட் கிடையாது, பட் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட், மெட்டீரியல்ஸ், லேபர், ஃபிக்ஸ்ட் ஓவரேஜ் அந்த மாதிரி நம்ம வேல்யூ பண்ணுற ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட் ஒன்று. இன்னொன்று ரீட்டெயில் மெத்தட். ரீட்டெயில் மெத்தடுங்கிறது என்னென்னா டோட்டலாக நம்மளோட சேல்ஸ் வேல்யூலேருந்து எவ்வளோ கிராஸ் மார்ஜின் நமக்கு தெரியுமோ அந்த பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணோம்னா நமக்கான காஸ்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காஸ்ட் மெஷர் பண்ணுறது ரீட்டெயில் மெத்தட். அண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தடுங்கிறது ஒவ்வொரு மெட்டீரியல் காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறது. மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஃபிக்ஸ்ட் ஓவர் காஸ்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணி காஸ்ட் மெஷர் பண்ணுறது வந்து மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மெத்தட். இது வந்து ரிலவெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட், மெட்டீரியல் அண்ட் அதர் சப்ளைஸ் ஹெல்டு ஃபார் யூஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அதோட வேல்யூ எப்படி நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து காஸ்ட் இல்லை அபவ் காஸ்ட்டுக்கு விற்க போகிறோம் அப்படின்னா ரா மெட்டீரியலாக நம்ம வச்சுருக்கிற இன்வென்ட்ரிக்கு காஸ்ட்டுக்கு தான் மெஷர் பண்ணணும். இல்லை அதை யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்க போகிற ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து என்ஆர்விக்கு நம்ம செல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரா மெட்டீரியலை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுக்கு மெஷர் பண்ணணும். ஓகே, இதை பற்றி நம்ம பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஓப்பனிங் ஸ்டாக்லாம் என்கிட்ட 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் 1000 kg இருக்குது. அது போக ரா மெட்டீரியலாக 1100 kgs இருக்குது. அது போக கரண்ட் இயரில் நான் பர்ச்சேஸ் பண்ணது 10,000 kg லேபர் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் கொடுத்துருக்காங்க. லேபர் ஓவர்ஹெட்ஸ் அது போக சேல்ஸ் வந்து நான் 10,000 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கேன். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்லாம் என்கிட்ட ரா மெட்டீரியலாக 900 இருக்குது. ஃபினிஷ்டு குட்ஸாக 1200 இருக்குது. எக்ஸ்பெக்டட் ப்ரொடக்ஷன் ஃபார் த இயர் இஸ் 15,000 kg ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஆனால் மார்க்கெட் டிமாண்ட் வந்து கம்மியானதுனால ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து சேல் ப்ரைஸ் ஆஃப் 20 ருபீஸுக்கு தான் நம்ம விற்க போகிறோம். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து 9.5 per kg. ஓகே, இதில் வந்து ரா மெட்டீரியல் எப்படி நம்ம வேல்யூ பண்ணோம்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 1100 ரா மெட்டீரியல் ஓப்பனிங்லேயே இருக்குது. அது போக 10,000 நம்ம அடிஷ்னலாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 10,000 ப்ளஸ் 1100 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கில் 900 இருக்குது. ஸோ டோட்டலாக 10,200 யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும் இன்ட்டு 10 rupees. 10 rupees எப்படி கிடைச்சி 1 lakh யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் டிவைட் பை 10,000 இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு 10 rupee வந்து ஸ்டாக் பர்ச்சேஸோட வேல்யூ. ஸோ 1,02,000 வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். அண்ட் லேபர் வந்து அவங்களே 76,500 கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபிக்ஸ்டு ஓவரேஜ் வந்து நம்ம எப்படி அலோகேட் பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி. இங்கே வந்து நார்மல் கெப்பாசிட்டி 15,000 கிலோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 75,000 டிவைடட் பை 15,000 போட்டிங்கன்னா பர் யூனிட் ரேட் கிடைக்கும். பர் யூனிட் ரேட் இன்ட்டு நம்ம இப்போ வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணது 10,200 யூனிட்ஸ். ஸோ அதுக்கான குட்ஸ் மட்டும் நம்ம இன்வென்ட்ரியில் எடுத்துக்குவோம். அதுக்கான காஸ்ட் மட்டும் இன்வென்ட்ரியில் எடுத்துக்குவோம். ஸோ அது வந்து 51,000. டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 2,29,500. ஓகே, இது வந்து 10,200 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு இன்கரான காஸ்ட். அப்போ ஒரு யூனிட்டுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்னு பார்த்தா 22 rupee 50 paise. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கில் என்கிட்ட எவ்வளோ 1000 ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,200 இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக்கோட காஸ்ட் வந்து 22.5. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் ஃபாலோ ஆகி அதோட ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ வந்து இப்போ 20 rupee தான் இருக்குது. காஸ்ட் அண்ட் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர்னு எடுத்துக்கிட்டால் என்ஆர்வி தான் எடுத்துக்கணும். அப்போ 20 rupeesக்கு தான் வேல்யூ பண்ணணும் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது 1,200 யூனிட்ஸ் இருக்குது. 1,200 வந்து என்ஆர்விக்கு தான் வேல்யூ பண்ணணும். ஏன்னா அதுதான் லோவர். இன்ட்டு 20 போட 24,000 த வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி. அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் வந்து when finished goods are sold at finished goods வந்து என்ஆர்விக்கு தான் நம்ம செல் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ரா மெட்டீரியல் வந்து மெஷர்ட் அட் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் மெஷர்ட் ஆஸ் என்ஆர்வி. ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் தான் என்ஆர்வின்னு சொல்லி மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரா மெட்டீரியல்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து 9 rupee 50 paise. ஓகே, இங்கே வந்து 2 ஸ்டாக் அந்த ரா மெட்டீரியல் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ் ஸ்டாக் இருந்தது. ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து மெஷர்ட் அட் என்ஆர்வி. என்ஆர்வியில் ஃபினிஷ்டு குட்ஸை மெஷர் பண்ணதுனால ரா மெட்டீரியலை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியலுக்கு மெஷர் பண்ணணும். ஸோ இங்கேயே கொடுத்துட்டாங்க 9.5னா. ஸோ 90,000 into 9.5. ஓகே, அடுத்தது ரிவர்சல் ஆஃப் ரைட் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து எனக்கு என்ஆர்வி கம்மியாக இருக்குது. 100 rupeesக்கு நான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கினேன். இப்போ வந்து அது 80 rupee தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர்னு சொல்லி 80 rupeesக்கு நான் ரைட் டவுன் பண்ணியிருப்பேன். இப்போ சப்சிக்வெண்ட் பீரியடில் அடுத்த வருஷமும் வந்து நம்ம இயர் எண்டில் வந்து காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. இப்போ அடுத்த வருஷம் அந்த நெட் ரியலைசபிள் வேல்யூ 120 rupees ஆயிடுது. 100 rupeesக்கு நான் வாங்கினது 120 ஆயிடுது. அப்பயும் வந்து காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர்னு வரும்போது 100 rupees தான் என்னோட காஸ்ட்டு தான் வந்து லோவர்னு வருது. ஆனால் இந்த வருஷம் நான் 80 rupeeன்னு சொல்லி லெஸ் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் இயரில் இல்லையா. 20 rupee ரைட் டவுன் பண்ணியிருந்தேன் காஸ்ட்டை விட. இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் வந்து அது ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கும்போது எவ்வளோ ரைட் டவுன் பண்ணிங்களோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு தான் ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, 20 rupee நான் ரைட் டவுன் பண்ணேன். ஸோ அந்த 20 rupee அளவுக்கு தான் நான் ரிவர்ஸ் பண்ணணும். அண்ட் இப்போ உங்களுக்கு கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஐட்டம் ஏபிசிடின்னு இருக்குது இதில். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் காஸ்ட் என்ஆர்வின்னு இருக்குது. ஸோ இன்வென்ட்ரிஸை வந்து 2 விதமாக வேல்யூ பண்ணலாம். தனித்தனியாக ஒரு ஐட்டமையும் அதோட என்ஆர்வியோட கம்பேர் பண்ணியும் வேல்யூ பண்ணிக்கலாம். இல்லை டோட்டல் காஸ்ட் அண்ட் டோட்டல் என்ஆர்வி எடுத்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, 2 விதமான வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஐட்டம் பை ஐட்டம் பேசிஸில் கேட்டிருக்காங்க. ஸோ காஸ்ட் அண்ட் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர்னு பார்த்தா 2,000 or 1,900னா 1,900 தான் லோவர். அடுத்தது 5,000 5,100ல் 5,000 லோவர். 4,400 அண்ட் 4,550ல் 4,400 லோவர். ஸோ அதை எடுத்திருக்கோம். 3,200 or 2,990ல் 2,990 எடுத்திருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே காஸ்ட் அண்ட் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவரோ தனித்தனியாக எடுத்து அதை டோட்டல் பண்ணுறோம் 14,290. இல்லை டோட்டலாக வந்து காஸ்ட் அண்ட் என்ஆர்வி விச் எவர் இஸ் லோவர்னு பார்த்தா என்ஆர்வி தான் லோவர் 14,540 டோட்டலில். குரூப் பேசிஸில் எடுத்தால் 14,540 லோவர்னு இந்த மெத்தடில் எடுத்துக்கலாம்.
ஓகே. அடுத்தது டிஸ்க்ளோஷர் ரெக்குயர்மெண்ட்ஸில் நீங்கள் எப்படி இது பண்ணணும்னா, இன்வென்ட்ரிஸ்க்கு வந்து நம்ம என்ன அக்கௌண்டிங் பாலிசி யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன காஸ்ட் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது போக கேரியிங் அமௌண்ட் இருக்குல்ல, நம்மக்கிட்ட இன்வென்ட்ரிஸ் வந்து என்னென்ன விதமாக இருக்கும், ரா மெட்டீரியலாகவும் இருக்கும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸாகவும் இருக்கும், இல்லை ஃபினிஷ்டு குட்ஸாகவும் இருக்கும். இது வந்து மேனுஃபேக்சரருக்கு. ட்ரேடராக இருக்காங்க, அப்படியே வாங்கி அப்படியே விற்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட மெர்ச்சன்டைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரியான என்ன மாதிரியான இன்வென்ட்ரி நீங்கள் வச்சுருக்கீங்க, ரா மெட்டீரியலா, இல்லை ஒர்க் இன் ப்ரோக்ரஸா, இல்லை ஃபினிஷ்டு குட்ஸா அப்படிங்கிறத தனித்தனியாக நம்ம காட்டணும். எங்கிட்ட ரா மெட்டீரியலாக இவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, இன்வென்ட்ரி ஃபினிஷ்டு குட்ஸாக இவ்வளோ இருக்குது அப்படின்னு தனித்தனியாக காட்டணும். இதெல்லாம் டிஸ்க்ளோஷர், நம்ம பேலன்ஸ் ஷீட் டிஸ்க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காமிக்கணும். ஓகே, கேரிங் அமௌண்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் கேரிட் அட் ஃபேர் வேல்யூ மைனஸ் காஸ்ட் டு செல்லுக்கு நம்ம ஏதாவது இன்வென்ட்ரி கேரி ஓவர் பண்ணுறோமா அதை வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அது போக P&L என்னென்ன ஐட்டம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கோம், இன்வென்ட்ரி வந்து காஸ்ட் அண்ட் என்ஆர்வி விச் இஸ் லோவர்னு போட்டு ரைட் டவுன் பண்ணியிருக்கோமா P&Lக்கு, இல்லை ரிவர்ஸில் ஏதாவது பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி எல்லாமே நம்ம காமிக்கணும். இன்வென்ட்ரிஸ் ஏதாவது பிளெஜ் பண்ணியிருக்கோமா செக்யூரிட்டியாக, இப்போ அதோட கேரிங் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ் பார்க்கலாம். UA Limited purchased a raw material at ₹400 per kg. Company does not sell raw material but uses in the production of finished goods. ஓகே, நான் ரா மெட்டீரியல் ₹400 வாங்கினேன், நான் அப்படியே விற்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷனுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபினிஷ்டு குட்ஸ் இன் விச் ரா மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி சோல்ட் அட் பிலோ காஸ்ட். நான் வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண போகிறேன், ஆனால் அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நான் காஸ்ட்டுக்கு விற்க போகிறதில்ல, பிலோ காஸ்ட்டுக்கு தான் நான் விற்க போகிறேன். At the end of accounting year, company is having 10,000 kg raw material எங்கிட்ட ஸ்டாக்ல இருக்குது. As the company never sells the raw materialலாம் நான் விற்க போகிறது கிடையாது. அப்போ எனக்கு வந்து ரா மெட்டீரியலோட செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. Hence it cannot calculate the realizable value of raw material for valuation of inventories at the end of the year. However, replacement cost எனக்கு தெரியும் ₹300. இப்போ நம்ம அப்போ என்ன படித்தோம், ஒரு ரா மெட்டீரியல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை வந்து நம்ம ஃபினிஷ்டு கூட்ஸுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து வில் பி சோல்ட் அட் அபவ் காஸ்ட்டோட அதிகமான விலைக்கு தான் நான் விற்க போகிறேன் அப்படின்னா ரா மெட்டீரியல் வந்து காஸ்ட்டுக்கே காமிச்சிக்கலாம். இல்லை அந்த ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து பிலோ காஸ்ட்டுக்கு தான் நான் விற்க போகிறேன்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுக்கு தான் ரா மெட்டீரியல் எடுத்துக்கணும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோல்ட் அட் பிலோ காஸ்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து நான் பிலோ காஸ்ட்டுக்கு தான் விற்க போகிறேன். அப்போ ரா மெட்டீரியலாக இருக்கிறத வந்து நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணணும்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் ₹300 நம்ம பர்ச்சேஸ் பண்ணது ₹400, ஆனால் இப்போ இருக்க ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ₹300. ஓகே, அந்த வேல்யூக்கு தான் நம்ம வேல்யூ பண்ணணும் ரா மெட்டீரியல். ஆஸ் பர் Ind AS to inventory, material and other supplies held for use in the production of inventory are not written down below cost if the finished goods in which they will be incorporated are expected to be sold at above cost. However, when there has been a decline in the price of material and it is estimated that the cost of finished goods will exceed the NRV, the materials are written down to NRV. Okay, so the write down பண்ணும்போது 10,000 kg வந்து ₹300 வேல்யூ பண்ணுவோம். Next question. Sun Limited has fabricated special equipment solar power panel வந்து தயாரிச்சிருக்காங்க 2011-12 as per drawing and design supplied by the customer. கஸ்டமரே வந்து எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி டிராயிங்கும் டிசைனும் கொடுத்துட்றாங்க. சன் லிமிட்டடோட வேலை வந்து அவங்க கொடுத்த டிசைன் படி நம்ம தயாரித்து தரது தான். However, due to liquidity crunch, the customer has requested the company for postponement in delivery schedule and requested the company to withhold the delivery of finished goods and discontinue the production of balance item. As a result of the above, the details of customer balance and the goods held by the company as work in progress and finished goods are as follows. இப்போ சன் லிமிட்டடோட வேலை என்னென்னா கஸ்டமர் கொடுத்த டிராயிங் அண்ட் டிசைன் படி சோலார் பவர் பேனல் தயாரித்து கொடுக்குறது. ஆனால் கஸ்டமர் வந்து என்ன கஷ்டமோ அவனால் பேமெண்ட் பண்ண முடியல இப்போ இமீடியேட்டாக. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ரொடக்ஷன் போதும், இனிமேல் பேலன்ஸ் இருக்கிற கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ நம்ம கையில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தா ஒர்க் இன் ப்ரோக்ரஸாக பாதி ப்ரொடக்ஷனில் நிற்கிறதோட வேல்யூ 85 lakh, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக இருக்கிறது 55 lakhs. அது போக சன்ட்ரி டெட்டர் இப்போ வந்து இவங்க ஏற்கனவே நமக்கு கொடுக்க வேண்டியது 65 lakhs இருக்குது. The petition for winding up against the customer has been filed.
during 22-23 and by Sun Limited. Advice on the provision to be made of 205 lakhs included in the sundry debtors, finished goods and work in progress. இந்த மூணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 205 lakhs வரும். ஸோ இதுக்கு ப்ரொவிஷன் க்ரியேட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? From the facts given in the case, it is obvious that Sun Limited அப்படிங்கிறவங்க manufacturer of solar power panel. As per Ind AS 2, inventories or assets held for sale in the ordinary course of business. இது வந்து finished goods. Held for sale in the process of production. ஸோ இது வந்து work in progressக்காக நம்ம யூஸ் பண்ண வச்சுருக்கோம். And in the form of material or supplies to be consumed in the production. இது வந்து raw materialஸாக வச்சுருக்கோம். Or in the rendering of services. Therefore, solar power panel held in the stock will be considered as இது வந்து inventory. Further, as per the standard, inventory at the year end வந்து lower of cost or NRV, whichever is lower, அதுபடி மெஷர் பண்ணணும். As the customer has postponed the delivery schedule due to liquidity crunch, entire cost incurred for solar power panel which were to be supplied has been shown in inventory. The solar power panel are in possession of the company which can be sold in the market. Hence, the company should value the inventory as per the principles in Ind AS 2, lower of cost or NRV. Though the goods are produced as per specification of buyer, the company should determine the NRV of these goods in the market and value the goods accordingly. Changes in the value of such solar power panel should be provided for in the books. In the absence of NRV of WIP and finished products, assuming that the cost is lower, the company shall value the inventory as per Ind AS 2 for 140 lakhs. அதாவது 85 lakhs plus 55 lakhs. ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வென்ட்ரிஸ் டெஃபினேஷன் என்னென்னா நமக்கு தெரியும். ஓகே, இப்போது ஃபினான்ஷியல் க்ரன்ச்னால அந்த கஸ்டமர் வந்து நமக்கு பே பண்ணல, அவனுக்காக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மொத்த கூட்ஸுமே நமக்கு இன்வென்ட்ரியில் இருக்குது. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாம். இப்போ இவனோட ஸ்பெசிஃபிகேஷன் படி தான் நம்ம அந்த கூட்ஸை தயாரிச்சனாலுமே நம்மளால் இதை ஓப்பன் மார்க்கெட்டில் விற்க முடியும். அப்படி ஓப்பன் மார்க்கெட்டில் விற்க முடியும் அப்படிங்கும்போது காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச்எவர் இஸ் லோவரோ, ஓப்பன் மார்க்கெட் வேல்யூ நமக்கு தெரியும், அதுவோ இல்லை காஸ்ட்டோ எது லோவரோ அதுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்ஆர்வி நமக்கு தெரியல, கொஷினில் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால அஷ்யூமிங் காஸ்ட் தான் லோவர்னு எடுத்தேன். அப்போ காஸ்ட்டுக்கு நம்ம காமிக்கிறோம் இதெல்லாம் நம்மளோட இன்வென்ட்ரின்னு பார்த்தா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் ஃபினிஷ்டு கூட்ஸ் தான் நம்ம இன்வென்ட்ரி. ஸோ 85 + 55 இந்த காஸ்ட்டு தான் லோவர்னு நம்ம எடுத்துக்கிறோம் அஷ்யூம் பண்ணி. அப்படி எடுத்துக்கிட்டால் 140 lakhsன்னு சொல்லி நம்ம விற்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக நான் தயாரித்தது இந்த கஸ்டமருக்காக தான், இதை கொண்டு போய் என்னால் வெளி மார்க்கெட்டுக்கு நம்ம விற்க முடியாது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இப்போ இந்த கூட்ஸோட என்ஆர்வியே 0ன்னு இருக்கும். ஏன்னா இது யாருமே வாங்க மாட்டாங்க, நான் இவனுக்காக ஸ்பெசிஃபிக்காக தயாரித்தது. இப்போ இதோட என்ஆர்வி 0. இப்போ காஸ்ட் ஆர் என்ஆர்வி விச்எவர் இஸ் லோவர்னு எடுக்கும்போது இந்த டோட்டல் காஸ்ட் ஆர் 0 விச்எவர் இஸ் லோவர்னா 0 தான் வரும் இல்லையா? அப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ரைட் டவுன் பண்ணணும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம ரைட் ஆஃப் பண்ணிடுவோம். Alternatively, if it is assumed that there is no buyer for such fabricated solar power panel, then NRV will be nil. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேஸில் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ்டு கூட்ஸு WIPயும் ரைட் ஆஃப் பண்ணிடணும். will be provided for in the books. As regards sundry debtors balance பொறுத்த வரைக்கும் வைண்டிங் அப் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணவே போகிறது கிடையாது. அதனால ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் 65 lakhsக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும் இந்த டெட்டாருக்காக. Next question. On 31st March 2021, the inventory of ABC Limited includes spare parts which it had been supplying to a number of different customers for some years. Okay, inventoryல வந்து எனக்கு spare parts இருக்குது. Cost of the spare parts வந்து 10 million and retail price and based on retail prices at 31st March, the expected selling price வந்து 12 million. On 15th April 2021, due to market fluctuation, expected selling price வந்து 8 million ஆயிருது. Estimated selling price required to make the sales, estimated selling expense வந்து 0.5 million செலவு பண்ணாதான் என்னால் 8 million-க்கே விற்க முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அப்ரூவ் பண்ணுறது வந்து அதுக்கப்புறம் தான் 20th April அப்போ தான். ஓகே, இயர் எண்டிங் அப்போது என்னோடய கூட்ஸோட வேல்யூ வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண இன்வென்ட்ரியோட காஸ்ட் வந்து 10 million. அப்போ வந்து என்னால் 12 million-க்கு வந்து மார்க்கெட் வேல்யூ இருந்துச்சு. 15th April ஒரு 15 daysக்குள்ளே நிறைய மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆனதுனால இப்போ ஸ்பேர் பார்ட்ஸோட வேல்யூ வந்து 8 million-க்கு கம்மியாயிருக்கு. 10 million இருக்க கூட்ஸ் வந்து 8 million-க்கு தான் விற்க முடியும். அந்த 8 million-க்கு விற்கிறக்கே நான் வந்து 0.5 million செலவு பண்ணணும். அப்போது 7.5 million-க்கு தான் என்னால் விற்க முடியும். ஓகே,
அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ரூவ் பண்ண போகிறாங்க போர்ட் ஆன் 20th April. As at 30th March 2012, directors noted that such inventory is still unsold and lying in the warehouse of the company. Directors believe that inventory is in saleable condition and active marketing would result in an immediate sale. Since the market conditions இப்போ improve ஆனதுனால இப்போ அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 11 million and selling expense வந்து 0.5 million. ஸோ 2021 அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் நடக்கிற சம்பவத்தில் நம்ம எப்படி வேல்யூ பண்ணுவோம் அண்ட் 2012 அப்போ நம்ம எப்படி வேல்யூ பண்ணணும். ஸோ எப்படி வேல்யூ பண்ணணும்? இன்வென்ட்ரிஸ் வில் பி வேல்யூட் அட் காஸ்ட் அண்ட் NRV விச் எவர் இஸ் லோவர். இங்கே வந்து இதில் வந்து நம்ம இண்டேஸ் 10 ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட் 31st March அன்னைக்கு மார்க்கெட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15 days கழிச்சு தான் வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இண்டேஸ் 10 ஈவெண்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட் டேட் படி டிக்ளைன் இன் த NRV பிலோ காஸ்ட் provides additional evidence of events occurring at the balance sheet date. Hence, it is considered as adjusting events. So, நான் பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ நான் ரிப்போர்ட் சைன் பண்ண போகிறது வந்து ஒரு 2 months கழிச்சு தான் நாங்கள் சைன் பண்ண போகிறோம். இந்த இடைப்பட்ட நாளில் வந்து என்னென்ன விஷயம் நடக்குதோ, இப்போ ஒரு டெட்டர் வந்து பணம் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போது இன்சால்வெண்ட் ஆகிறாங்க அப்படின்னா, டெட்டார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒருத்தனை 100 crores காமிக்கிறோம். இப்போ அவன் இன்சால்வெண்ட் ஆகிட்டான்னா ஏற்கனவே நான் 100% காமிச்ச நிலமை வந்து இப்போ வரவே போகிறதில்லன்னு தெரியுது. ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ணணும். இப்போ ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட் டேட்டில் என்ன கண்டிஷன் இருக்கோ அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியோ இல்லை அது பாதிக்கிற மாதிரியோ ஒரு ஈவெண்ட் நடக்குது பேலன்ஸ் ஷீட் டேட் சைன் ஆகிறக்குள்ள அப்படின்னா அது வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட், கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபயர் வந்து பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்குலாம் இன்கர் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபயர் ஆகி நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து சில மெஷின் வந்து போயிடுது அப்படின்னா அது வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் கிடையாது. ஏன்னா பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு நல்லா தான் இருந்தது, அதுக்கப்புறம் தான் அது நடக்குது. ஸோ அது வந்து நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். ஸோ இங்கே இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பேலன்ஸ் ஷீட் டேட் 31st March அன்னைக்கு காஸ்ட் வந்து 10 million அண்ட் NRV வந்து 12 million. காஸ்ட் ஆர் NRV விச் இஸ் லோவர் 10 millionக்கு நான் காமிச்சிருப்பேன். இப்போ நான் பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்ச அந்த ஸ்டாக் தான் வந்து ஆஃப்டர் த பேலன்ஸ் ஷீட் டேட் 8 million ஆயிருக்கு. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட் டேட்டில் இருக்கிற அந்த ஸ்டாக்கோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். இந்த கிவன் கேஸ் வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி 31st March 2021 அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் 10 million நான் காமிச்சிருப்பேன். ஆனால் 15 days கழிச்சு 8 millionக்கு NRV ரெடியூஸ் ஆயிடுது. இப்போ 10 million ஆர் 8 million விச் எவர் இஸ் லோவர்னு பார்த்தா 8 million தான் லோவர். இந்த 8 million எனக்கு அப்படியே கிடைக்க போதில் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 0.5 million லெஸ் பண்ணி தான் எனக்கு கிடைக்கும். அப்போ 7.5 10 ஆர் 7.5 விச் எவர் இஸ் லோவர்னா 7.5க்கு தான் நம்ம இன்வென்ட்ரி காமிக்கணும். இப்போ பேலன்ஸ் அந்த 2.5 வந்து ரைட் டவுன் பண்ணிடணும். ஓகே, இது வந்து 31st March 2021 அப்போ இருக்கிற கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அடுத்த வருஷம் இயர் எண்டிங்லேயும் வந்து நம்ம ரீஅசஸ் பண்ணுவோம் காஸ்ட் ஆர் NRV விச் எவர் இஸ் லோவர்னு சொல்லி. ஸோ அடுத்த வருஷம் அதோட NRV வந்து 11 million ஆயிருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 11 million செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் எஸ்டிமேட்டட் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 0.5 million. ஸோ நெட்டாக வந்து 10.5 million இப்போ அதோட NRV இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரில் நம்ம என்ன வேல்யூக்கு அசஸ் பண்ணியிருக்கோம்னா 7.5 million. இதோட காஸ்ட் வந்து 10 million. காஸ்ட் ஆர் NRV விச் எவர் இஸ் லோவர்னு எடுத்துக்கிட்டா அப்போ 10 இங்கே வந்து மைனஸ் 10.5 விச் எவர் இஸ் லோவர்னு பார்த்தா காஸ்ட் தான். இப்போ 10 millionக்கு நான் காட்டணும். ஆனால் போன வருஷமே நான் வந்து ரைட் டவுன் பண்ணிட்டேன், 2.5 million ரைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்வென்ட்ரி would be recorded at 10 millionக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம் அண்ட் இன்வென்ட்ரி ரைட் டவுன் பண்ணதை வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ணுவோம், ஷால் பி ரிவர்ஸ். எந்த அளவுக்கு ரைட் டவுன் பண்ணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் ரிவர்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 10,000 லேபர் ஹவர்ஸ் இன் இயர். ஓகே, லேபர் ஹவர்ஸ் வந்து 10,000 லேபர் ஹவர்ஸ். ஆனால் நார்மல் கெப்பாசிட்டின்னு பார்த்தா 7,500 லேபர் ஹவர்ஸ் இருக்கணும். ஆக்சுவலாக வந்து 6,500 லேபர் ஹவர்ஸ் தான் இருக்குது. டோட்டல் ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் வந்து 1,500, வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் 2,600. ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது 6,500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். யூனிட்ஸ் சோல்டு வந்து 6,700. காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் வந்து அசைன்ட் பை யூஸிங் FIFO மெத்தட். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் டிட்டர்மைன் த ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கும் க்ளோசிங் இன்வென்ட்ரிக்கும்.
ஸோ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து நம்ம எப்படி அலோகேட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் நார்மல் கெப்பாசிட்டி. ஓகே, 1500 எனக்கு டோட்டல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். இதை வந்து நார்மல் கெப்பாசிட்டி ஆஃப் 7500 லேபர் ஹவர்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவோம். இப்போ 1500 டிவைடட் பை 7500 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 0.2 ரூபி அலோகேட் பண்ணணும் ஃபிக்ஸட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். 7500 யூனிட்ஸ் வந்து நார்மல் கெப்பாசிட்டி. ஆனால் ஆக்சுவலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 6500 மணி நேரம் தான் நம்ம அலோகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6500 இன்ட்டு 0.2 போட்டிங்கன்னா 1300 ருபீஸ் தான் வந்து இன்வென்ட்ரிக்குள்ளே போகணும். அப்போ இந்த 1500ல் 1300 மட்டும்தான் இன்வென்ட்ரிக்குள்ளே போகணும். பேலன்ஸ் ரிமைனிங் 200 வந்து ரைட் ஆஃப் பண்ணிடணும் P&L எக்ஸ்பென்ஸாக. நெக்ஸ்ட் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. 2600 ருபீஸ் இன்கர் ஆயிருக்கு. நான் டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணது 6500 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2600 டிவைடட் பை 6500 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா 0.4 per hour. ஓகே, அப்போ ஒரு யூனிட்டுக்கு 0.4 ரூபிக்கு நான் அலோகேட் பண்ணணும் வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸை. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இதுபடி பார்த்தா 2300 யூனிட்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுதுன்னா 1 hour. ஸோ 6500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம், 6500 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ 1 hour. இப்போது 1 hour ஆகுது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா இங்கே 0.2 ரூபி per hour ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் அலோகேட் பண்ணணும். அது போக வேரியபிள் ஓவர்ஹெட் 0.4. ஸோ 0.2 + 0.4 0.6 ரூபி per hour வந்து அலோகேட் பண்ணணும். per hourக்கு ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது. ஓகே, ஸோ 2300 யூனிட்ஸ் இன்ட்டு 1 hour இன்ட்டு ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அலோகேட் பண்ணுறோம். அப்போ 1380 ருபீஸ் அலோகேட் பண்ணுறோம். ஓகேவா, இதில் டோட்டலாக ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸும் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸும் இவ்வளோ இருக்குது. அதில் 1380 தான் வந்து நம்ம அலோகேட் பண்ண போகிறோம். இப்போ பேலன்ஸ் வந்து P&L எக்ஸ்பென்ஸாக ரைட் ஆஃப் பண்ணிடணும். இப்போ டோட்டலாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் வந்து 6500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் 2300 எங்கிட்ட ஸ்டாக்கில் இருக்குது. ஸ்டாக்கில் இருக்கிறது போக பேலன்ஸ் வந்து நம்ம கூட்ஸ் விற்றுருப்போம். அந்த வித்த யூனிட்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபிக்ஸட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் அலோகேட் பண்ணுவோம்? 0.2 + 0.4. ஸோ 0.6 ரூபி அலோகேட் பண்ணணும். 2520 அந்த கூட்ஸுக்கு அலோகேட் பண்ணணும். ஓகே, டோட்டலாக 2720ல் 2520 வந்து கூட்ஸ் சோல்டு லைன் அப்சர்வ் ஆயிருக்கு. அப்போ அப்சர்வ் ஆகாது எவ்வளோன்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் 200 வந்து அப்சர்வ் ஆகலை. நெக்ஸ்ட் ஓகே, இதில் இதெல்லாம் வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் ஆட் பண்ணுவோம். காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ், ஸோ இதுதான் மெயின். 5 lakh ஆட் பண்ணிக்குவோம். ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10,000. ஸோ 5 lakh minus 10,000 4,90,000. ஸோ இதில் 200 ரூபி இம்போர்ட் டியூட்டி பே பண்ணணும். இது வந்து காஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். அதர் ஹேண்ட்லிங் காஸ்ட் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சேலரி டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்க மாட்டோம், இது அட்மின் காஸ்ட். brokerage commission paid to intending agents for arranging import, நம்ம மெட்டீரியலில் வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்காக நம்ம பே பண்ணுற கமிஷன். ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது சேல்ஸ் கமிஷன், இது வந்து செல்லிங் காஸ்ட், இது எடுத்துக்கூடாது. ஆஃப்டர் சேல்ஸ் வாரண்டியும் எடுத்துக்கூடாது. சேல் வரைக்கும் ஒரு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டாக்காக இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணணுமோ அது மட்டும்தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் இன்கர் ஆக போகிறது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த எல்லாத்துலேயும் சேலரி டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் கமிஷன், ஆஃப்டர் சேல்ஸ் வாரண்டி இந்த 3 மட்டும் வராது. மீதி எல்லாமே காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, on 1st January an entity accepted an order of 7,000 custom made corporate gift. On 3rd January the entity purchased raw material. ஸோ 7,000 கிஃப்ட்ஸ் வந்து நான் தயாரித்து தரக்கான ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான மெட்டீரியல் வாங்க போகிறேன். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க 5,50,000க்கு, இன்க்ளூடிங் 50,000 ரீஃபண்டபிள் பர்ச்சேஸ் டேக்ஸ். ரீஃபண்டபிள்னால் ஐடிசி எடுக்க போகிறோம்.
ஓகே, இதில் 5,50,000 50,000 ஐடிசி எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டில் எடுத்துக்க கூடாது. பர்ச்சேஸ் ப்ரைஸ் வாஸ் ஃபண்டட் பை ரேசிங் அ லோன் வாங்கி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான டோட்டலாக வந்து 5,50,000 லோன் ரேசிங் ஃபீஸ். The loan is secured by the inventory. During January, the entity designed the corporate gift. Design cost வந்து டிசைனருக்கு நம்ம பே பண்ணது 7,000, லேபருக்கு 3,000. இது எல்லாமே காஸ்ட்டில் எடுத்துக்கலாம். And during February, the entity's production team developed the manufacturing technique தயாரிக்கிறாங்க to bring the inventory to the condition in the agreement. ஸோ அதுக்கு இன்கர் ஆகிற டெஸ்டிங் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு இன்கர் ஆகிற மெட்டீரியல்ஸ் நெட் ஆஃப் 3,000 recovered from scale of scrapped output 21,000. 3,000 வந்து அந்த ஸ்கிராப் விற்று எனக்கு வந்த காசு. இதெல்லாம் நெட் பண்ணது போக மொத்தமாக வந்து 21,000 மெட்டீரியல், லேபர் வந்து 11,000 அண்ட் டெப்ரிசியேஷன் 5,000 ஃபிக்ஸட் காஸ்ட் இது. அண்ட் ஃபிப்ரவரியில் அந்த என்டிட்டி இன்கர்ட் அது போக அடிஷ்னல் காஸ்ட் என்னென்னா கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் வந்து 55, லேபர் 65 அண்ட் டெப்ரிசியேஷன் வந்து 15,000. கஸ்டமைஸ்டு கார்பரேட் கிஃப்ட்ஸ் வேர் ரெடி ஃபார் சேல் ஆன் 1st March அன்றைக்கி அது ரெடி ஆயிடுச்சு. அப்நார்மல் வேஸ்ட் எதுவும் இன்கர் ஆகலை. கம்ப்யூட் த காஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. ஸோ இதில் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் 5,50,000 50,000 வந்து ரீஃபண்டபிள் டேக்ஸ் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஐடிசி எடுத்துக்குவோம், அதனால் எடுக்கக்கூடாது. ஸோ 5,50,000 மைனஸ் 50, 5,00,000 தான் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் எடுத்துக்கணும். அடுத்தது லோன் ரேசிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து லயபிலிட்டி மெஷர் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதில் போயிடும். நம்ம இதில் வந்து இன்வென்ட்ரி காஸ்ட்டில் எடுத்துக்க மாட்டோம். அது போக கன்சியூமபிள் ஸ்டோர்ஸ் 55,000, காஸ்ட் ஆஃப் கன்வர்ஷன் 65,000, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் 15,000 இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் டிசைனருக்கு நம்ம பே பண்ண காஸ்ட் அண்ட் லேபர் இது ஒரு 10,000 இது அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, அது போக அதர் காஸ்ட்டில் பார்த்தோம்னா இது மெட்டீரியல், லேபர் அண்ட் டெப்ரிசியேஷன் டெஸ்டிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அந்த காஸ்ட்டையும் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம பாரோயிங்காக யூஸ் பண்ண காஸ்ட் மட்டும் எடுக்க மாட்டோம். இந்த லோன் ரேசிங் ஃபீஸ் வந்து அந்த லோன் லயபிலிட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அதுக்கு போயிடும். ஸோ இன்வென்ட்ரி காஸ்ட்டில் வரக்கூடாது. அது போக 5,50,000 இருக்கிற கூட்ஸை வந்து ஓகே அதுதான் அந்த 5,55,000 இந்த லோன் ரேசிங் ஃபீஸ். அது போக இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுவோமான்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டு கேபிட்டலைஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ புக் மெட்டீரியல் இருக்க எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல் இஸ் இன் டேஸ் 2 இன்வென்ட்ரிஸ்.